இந்த சேலம் மாநகரத்தில் என்ன தலைப்பெடுக்கலாம்? எந்த நாள் இனிய நாள், அதாவது எந்த தினம் இனிய தினம்? அது குழந்தைகள் தினம் இல்லை, மகளிர் தினம் இல்லை, திருமண தினம் இல்லை, ஆசிரியர்கள் தினம், தியாகிகள் தினம், உழவர்கள் தினம், சுற்றுப்புற சூழல் தினம், முட்டாள் தினம். இத்தனை தினங்களுக்கு மேலாக எல்லா தினங்களுமே எல்லா நாளுமே நல்ல நாள் என்று இந்த தலைப்பை கொண்டு இங்கே வாதாட, வார்த்தைகளால் போராட இளம் பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஐயா, தாய் என்பவள் யார் தெரியுங்களா? தாய் என்பவள் இரண்டாவது ஆசான் ஐயா. ஆசான் என்பவள் இரண்டாவது தாய் ஐயா. ஒரு ஆசிரியர் எப்படி தெரியுமா ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லித்தரா? தாயென அன்பு செய்து தந்தை போல் பரிவு காட்டி சேயென அனைத்து பேசி செவ்விய அறிவூட்டி தூய நன்னடத்தை கற்க அப்படியே துணையுடன் நடந்து காட்டி ஆய நற்குணையோனே ஆசான்யா. அப்படியேப்பட்ட ஆசிரியர் பணிதாயா சிறந்ததுன்னு சொல்றேன். எந்த முகமே பார்க்காத, இந்து முஸ்லீம் கிறிஸ்டினே பார்க்காத, ஒரே நோக்கத்தோட ஒரே முகத்தா அந்த கோயிலை பார்த்து வணங்குறாங்கய்யா. அந்த கோயில் யார் தெரியுங்களா? அதாவது ஆசிரியர். அந்த ஆசிரியர் பணியை சிறந்ததையா, ஆசிரியர் தினமும் சிறந்தன்னு சொல்றீங்கய்யா. ஆனா டியூஷன் வர பையனுக்கு ஒரு மாதிரி படிப்பு, டியூஷன் வராத பையனுக்கு ஒரு மாதிரி படிப்பு, மாச சம்பளம், அதுக்கு பிறகு பென்ஷன். இந்த வாத்தியார்களுக்கு சம்பளம் கொடுத்து இந்த அரசாங்கம் ஓட்டையாகி கிடக்குதுங்க ஐயா. இதுல இருந்து என்ன தெரியுது? அரசாங்கம் ஒன்றும் ஓட்டை ஆகலைங்கய்யா. நல்ல அறிவு இருக்குதோ அதுக்கு தான் முக்கியத்துவம் தருது. தேவையில்லாததுக்கெல்லாம் அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்காதுங்கய்யா. எது நாளைய சமுதாயம் எந்த இளைஞர் கையில் இருக்குன்னா யார் காரணம்? ஒரு ஆசிரியர் உருவாக்குறதுனால தாயா. அந்த ஆசிரியர் பணிதாயா சிறந்தது, ஆசிரியர் தினதாயா சிறந்தது. தாஜ்மஹால் காதலின் சின்னமாக இருந்தாலும் அது ஒரு மனைவிக்காக கட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் சார் உண்மை. என் தோற்றத்தை பார்த்துக்கோங்க சார். நல்லா பொட்டு வச்சுருக்கேன், பூ வச்சுருக்கேன், தாலி போட்டிருக்கேன், மெட்டி போட்டிருக்கேன். இப்படி வெளிப்புறமாக இருந்து பார்த்துக்கும் போது நான் எந்த மதத்தை சார்ந்த பொண்ணுன்னு சார் நீங்கள் சொல்வீங்க? நிச்சயமாக நீங்கள் இந்து மதம் இல்லை. நான் ஒரு கிறிஸ்டியன் பொண்ணு சார். என்னோட காதலிச்ச கணவன் ஒரு இந்து பையன் சார். சார், நான் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கும் போது 12ஆம் வகுப்பு கூட முழுமையாக முடிக்காதது சார். என்னை கொண்டு போய் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் சேர்த்தார் சார். .NET, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், இப்படி பல கம்ப்யூட்டர் துறைகளை நான் படிக்க வச்சு 12ஆம் வகுப்பு கூட முழுமையாக முடிக்காத என்ன ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாணவியாக நிறுத்தியிருக்கிறேன் என்றால் அதுக்கு காரணம் அந்த திருமண தினம் தானே சார். அதனால தான் சார் திருமண தினம் தான் இனிமையான தினம் நான் பேசுகிறேன். நான் சன் டிவியினுடைய அரட்டை அரங்கம் சேலத்திலே நடைபெறுகிறது என்று கேள்விப்பட்டவுடன் இதிலே தான் உரையாற்ற வேண்டும் என்று எதற்காக தன்னுடைய பெற்ற 2 குழந்தைகள் மன வளர்ச்சி குன்றி உடல் வளர்ச்சி குன்றி வீட்டிலே நடக்க முடியாமல் நடைப்பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு உதவிக்கரம் யாராவது உதவிக்கரம் நீட்டுவார்கள், உதவி செய்வார்கள் என்ற நோக்கத்திலே தான் இந்த மேடையிலே உரையாற்ற வேண்டும் என்று அந்த தன்னுடைய பெயரை இங்கே பதிவு செய்வதற்காக அந்த படிவத்தை வாங்கி அதை பூர்த்தி செய்து கொடுத்துவிட்டு தன்னுடைய ஊருக்கு சென்றார். கும்பகோணத்தை சேர்ந்த குப்பாம்பட்டி என்ற ஊரை சேர்ந்த வனராஜன் என்பவர். ஆனால் அந்த வனராஜனை இடையிலே இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பே யமரம் மகாராஜன் அழைத்து சென்று விட்டார். யம மகாராஜன் அழைத்து சென்ற காரணத்தால் வனராஜன் மறைந்து விட்டார். தன்னுடைய குழந்தைகளை காப்பாற்ற இயலவில்லை, யாராவது உதவிக்கரம் நீட்ட மாட்டார்களா என்று அவருடைய மனைவி 2 குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற இயலாத நிலையிலே இங்கே வந்திருக்கின்றார். அப்படியே வச்சு கையில் வச்சு வாங்க, பரவாயில்ல. ஒரு வனராஜனுடைய மனைவி செல்வி என்ற இந்த பெண் பாருங்க, அந்த வனராஜனுக்கு 2 குழந்தை ஊனமுற்ற நிலையில் படுத்த படுக்கையில் இருக்கு. இன்னொரு குழந்தை கை குழந்தை. அவர் வனராஜன் இங்கே உரையாற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அதுவும் நடக்கவில்லை. இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது நிதி திரட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அதுவும் நடக்கவில்லை. ஆனால் அவருடைய எண்ணப்படி அவர் உரையாற்ற முடியாவிட்டாலும் அவருடைய மனைவி இங்கே கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கின்றார். இந்த பெண்ணின் கண்ணீரை துடைக்க வேண்டும், இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஒளி விளக்கேற்ற வேண்டும் என்று இந்த கோரிக்கையை இந்த சன் டிவியினுடைய அரட்டை அரங்கத்தை பார்க்கக்கூடிய அத்தனை நெஞ்சங்களுக்கும் நாங்கள் வைக்கின்றோம். வனராஜனுடைய குழந்தைகளுக்கும் அவருடைய கணவனை இழந்து வாடும் இந்த செல்வியின் குடும்பத்துக்கும் ஈழத் தமிழராகிய இலங்கை தமிழராகிய லோகராஜா அவர்கள் 10,000 ரூபாயை 10,000 தருகிறார். இந்த இலங்கை தமிழர் இவர் செல்வராஜ் இந்த
குழந்தைகளுடைய உதவிக்காக 2500 ரூபாயை அவர்களுக்கு இந்த காசோலையை அளிக்கின்றார். அம்மாப்பேட்டையை சார்ந்த பூபதி, சிவா 5000 ரூபாயை இந்த இளைஞர் சிங்கங்கள் வழங்குகின்றனர். நாம் என்னமோ பொதுவாக நினைக்கிறோம் ஏதோ ஆண் பெண் இருபாலார் தான் இருக்காங்கன்னு. இன்னைக்கு இருக்கிற மக்கள் எத்தனை வகையில் இருக்காங்க தெரியுங்களா? அறிவு, பேரறிவு, நுண்ணறிவு, மெய்யறிவு, அறிவில் சிறந்தவன், அறிவில் தேர்ச்சி பெற்றவன், அறிவில் வளர்ச்சியுடையவன், சித்தர்கள், ஞானிகள், யோகிகள், மடாதிபதிகள், முனிஞான வீரர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள், நல்லவன், கெட்டவன், அயோக்கி பையன், பஞ்சமா பாதகம், துரோக செயல் பண்றவன், மதுப்பித்தன், மாதுப்பித்தன், சூதுப்பித்தன், கொலை, களவு, கல், காமம், பொய் பேசுறவன், அம்மா அப்பாவை அனாதிலத்தில் விடுறவன், அம்மா அப்பாவை அம்போன்னு விட்டுட்டு போறவன், பொண்டாட்டி பேச்சு கேட்டு அவ பின்னாடியே போறவன், சாமியே கும்பிடாதவன், கொணசிரிப்பு சிரிக்கிறவன், அல்லப்பாரு பார்க்குறவன், மேலே பார்க்குறவன், கீழே பார்க்குறவன், தரித்திரம் பிடிச்சவன், நெகம் வெட்டாதவன், பீடை பிடிச்சவன், தெல்லவாரி, தெருப்பொறிக்கு, மொல்ல மாதிரி, முடிச்சவைக்கு, உருட்டு, பெரட்டு, திருட்டு, உத்தமி பெண், பத்தினி பெண், குலமகள், குடும்பஸ்திரீ, ஒழுக்கமுடைய பெண்கள், நல்ல பெண்கள், குடும்ப பாங்கான பெண்கள், சாதனை புரியிருக்கின்ற சான்றோர்களுடைய புதல்விகள், பாரதி கண்ட புதுமை பெண்கள் மற்றும் ஓடுகாலி, மலடி, மூதேவி, அடங்காப்பிடாரி, வாயாடி, வெறிஞ்சிருக்கு. இன்னொரு 60 பேர் இருக்காங்க. அதை சொன்னா காதெல்லாம் ரொம்ப வலிச்சிருங்க. அப்படி இருக்காங்க. ஆனால் ஐயா அவர்களே, இத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிற இந்த சமுதாயத்தில் அந்த மக்களெல்லாம் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் என் மனைவிங்க இன்னைக்கு காலையில, நேற்றுக்கு காலையில நான் கூட அடுக்குமொழி பேசி பார்த்துருக்கிறேன். நீ அடுக்கிக்கிட்டே போற முடியும். இன்னைக்கு தான் அடுக்கிறேன். வாழ்த்துக்கள் ஐயா. நேற்று காலையில மனைவி என்னை கூப்பிட்டா, மாமா இங்க வாங்க, பைப்பில் தண்ணி வந்து 4 நாள் ஆச்சுன்னா. அதுக்கு நான் என்னமா செய்யணும்னு, மாமா அந்த பெரிய குழாய் உடஞ்சி போச்சாமா, அதனால அரசாங்க லாரியில தண்ணி கொண்டு வந்து விடுறாங்க, போய் பிடிச்சிட்டு வாங்கன்னா. நானும் மனைவி சொன்னான்னு ஒரு குடத்தை கொண்டு போய் எம்டி குடத்தோடு நின்றுட்டு இருந்தேன். நல்ல தண்ணி லாரி வந்து அப்படி திரும்பி நின்று பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டாம் பாருங்க. ஒரே ஆம்பளை பொம்பளை கூட்டம் முட்டி மோதி பிடிக்கிறாங்க. நானும் என் மனைவி சொன்னாங்கங்கிற நம்பிக்கையில் உள்ள நுழைஞ்சு பிடிச்சனுங்க ஐயா. வெளியே வர்றேன், என் குடத்தையும் காணும், என் இடுப்பு வேட்டியும் காணும். பேந்த முடிச்சுட்டு போய் என் மனைவி முன்னாடி நின்ன. என் மனைவி சனியனை, நீ எல்லாம் எனக்கு வந்து வாழ்க்கப்பட்டு தொலைஞ்சன்னு அப்படி புடவை எடுத்து இடுப்புல சொருவின. என் மனைவி அந்த நல்ல தண்ணி லாரி நோக்கி ஓடுனாங்க. என்ன குடம் கூட இல்லாம ஓடுறாளேன்னு நானும் பின்னாடியே ஓடினேன். போன வேகத்துல மனைவி என்ன செஞ்சா தெரியுங்களா? மழன்னு அந்த நல்ல தண்ணி லாரி கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு 2 குடம் தண்ணீர் பரபரன்னு இது மாதிரி 6 வேட்டி உருவிட்டு வந்தாங்க. அப்படி உருவன வேட்டி 22 நீளம் போட்டு காஞ்சிட்டு இருங்க பாருங்க. என் மனைவிக்கு 2 குடம் தண்ணீர், இனிமையான நாள். எனக்கு 22 வேட்டி கிடைச்சதுங்க. அதைத்தானுங்க நான் இனிமையான நாளுன்னு சொல்றேன் ஐயா அவர்களே. ஆனா பாருங்க, என் மனைவி என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடுவா. ஆடியில் சேதி சொல்லி அவனியில் தேதி வச்சு சேதி சொன்ன மன்ன வருதான். இப்படியே பாடிட்டு கடைசியில் ஒரு வரி சொல்லுவா. ராசாவே நீ வேணும் 7 ஜென்மந்தானா. முந்தா நாள் கோயிலுக்கு கூட்டிட்டு போனங்க. அர்ச்சகர் திருநீர், சந்தனம், குங்குமம் கொடுத்தார். நான் அழகா எடுத்து நெத்தியில பூசிட்டேன். என் மனைவி திருநீரை மட்டும் பூசணுவா, குங்குமத்தை எடுத்து இந்த தங்கத்தாலான ஆம்பளை கட்டியிருக்கான் பார் தாலி, அதுல வச்சு அமுக்குற. ஐயா நான் எதுக்குன்னு கேட்டேன். என் மனைவி சொன்னா, இற்றைக்கும் 7 பிறவிக்கும் இந்த இளிச்சவாயனே புருஷனா வரணுங்கிறக்கா. ராசாவே நீ வேணும் 7 ஜென்மந்தா. ஆனா இன்னைக்கு செய்யற ரூட்டி கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரு மனிதன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. ஜேபி சந்திரபாபுன்னு ஒரு நடிகருங்க. ஜேபி சந்திரபாபு என்ற நடிகருக்கு காலையில கல்யாணம். இரவு 9 மணிக்கு அந்த புது பெண் வெள்ளிச்சம்புல வெதுன்னு பசும்பால் கொண்டு போய் அப்படியே அத்தான் என்று கொடுக்க வேண்டியவ அண்ணான்னு கூப்பிட்டாங்க. ஜேபி சந்திரபாபு கேட்டான், என்னம்மா முதல் இரவுல கட்டின புருஷனை அண்ணான்னு கூப்பிடுறியான்னு கேட்டபோது அந்த பெண் சொன்னா, நான் 5 வருடமாக ஒரு வாலிபனை காதலிச்சேன், மனசார விரும்பினேன், எங்க அப்பா பிரிச்சு பெரிய நடிகர்னு உன் தலையில கட்டிட்டாருன்னு சொன்ன போது சந்திரபாபு அந்த கைப்படாத ரோஜாவை அந்த பெண் யாரை விரும்பினாலோ அந்த காதலனிடம்
சம்பளமே ஒப்படைச்சிட்டு வந்தார். அவங்க அப்பா சொன்னார், கேட்டார், மகனே சந்திரபாபு, டே நீ மிகப்பெரிய நடிகர்ரா, ஆனால் எல்லாத்தையும் தானம் கொடுக்கலாம், ஆனால் மனைவியவே தானம் கொடுக்குறியாடா அப்படின்னு சொன்ன பொழுது தந்தை முன்னாடி என்ன பண்ணார் தெரியுங்களா? அன்னையின் கையில் ஆடுவதின்பம், கண்ணியின் மடியில் சாய்வதில் இன்பம், தன்னை உணர்ந்தால் உண்மையில் இன்பம், தன்னலம் மறந்தால் பெரும் பேரின்பம், பெரும் பேரின்பம். அவர் தான் சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் இது மாதிரி மனிதன் நடந்து கொண்டா தினமும் இனிமையான நாள்னு சொன்னார். ஆனால் ஐயா அவர்களே, ஒரு புதுமையான செய்தியை சொல்றேன். என்னுடைய திருமணம் எப்படி நடந்தது தெரியுங்களா? உலகத்திலேயே ஒரு சிறந்த திருமணங்க. ஒரு திருமணத்துக்கு மொய் வைக்க போனேன். ஆனால் ஒரு உண்மையான ஒரு புது ட்ரெஸ் கூட இல்லை, அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை தான். அதோடு போன போது அந்த மாப்பிள்ளை அந்த இரவோடு இரவு அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஓடிட்டான். ஆனால் காலையில் அந்த பெண் மணப்பெண் கண் கலங்கி நின்னா. அவங்க அப்பா கிட்ட போய் நான் கேட்டேன், நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு. அப்படி புதுமையான திருமணம் செஞ்சவன் தான் இந்த வானொலி தங்கவேல். அந்த இரவுங்க, முதல் இரவு, என் மனைவி அப்படியே அந்த முதல் இரவுல அழுதுகிட்டு இருந்தா. நான் என்ன பாடுனேன் தெரியுங்களா? ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல்லாடுதே, ஆனந்தம் தேடுதே, ஆ ஓ என்ற அந்த இரவு முதல் ஐயா அவர்களே, இன்று இருக்கக்கூடிய இந்த இரவு வரையிலும் ஒவ்வொரு நாளும் என் மனைவியோட இனிமையான நாளாத்தான் நான் கொண்டாடிட்டு வர்றேன். வாழ்க. ஆனா ஐயா, ஒரு புதுமையான செய்தியை இந்த சேலம் வாழ் மக்களுக்கு சொல்லி நான் விடைபெறேன். பாருங்க, உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகரா நதி அமெரிக்காவில் இருக்கு. ஆனா அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாசல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய 3339 மொழியில் எழுதல, தமிழ் மொழியில தான் அந்த நயாகரா நதியினுடைய என்ட்ரன்ஸ் நுழைவாசல்ல அழகா ஒரு கல்வெட்டுல வருக வணக்கம்னு எழுதியிருக்கான். ஏன் தெரியுங்களா? இங்கிருந்து தமிழ்நாட்டு அறிஞர் ஒருத்தர் அங்க போனார், வெள்ளக்காரர் ஒருத்தர் அங்க நின்னார். ஐயா இங்க வாங்க, உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகரா நதிக்கு முன்னாடி உங்கள் எழுத்தில் 26 ஆங்கில எழுத்துல வெல்கம் எழுதியிருக்கலாம், ஏன் எங்க தமிழ் மொழியில வருக வணக்கம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்ன போது அந்த வெள்ளக்காரர் சொன்னார், ஐயா தமிழறிஞரே, உலகத்திலேயே உயர்ந்த நதியான நயாகரா நதி எங்கள் நாட்டிலே உள்ளது, உலகத்திலேயே உயர்ந்த மொழியான தமிழ் மொழி உங்கள் நாட்டிலே உள்ளது, உயர்ந்த நதியும் உயர்ந்த மொழியும் ஒன்றாக இணையட்டும் என்பதற்காக வருக வணக்கம் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்கள், தமிழ் சான்றோர்கள், அந்த தமிழ் தாங்கிய நெஞ்சங்கள் மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் ஆணும் பெண்ணும் எல்லோரும் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி வானிதழ், ஒன்செங்காந்தன், ஆம்பல், அனிச்சம், தன்கைய குவளை, குறிஞ்சி, வெட்சி, செங்கோடுவேரி, தேமா, மணிச்சிகை, உருதுநாறு, அவிழ்கொத்து, உந்துள், கூவிலம், எரிபுரையெருளம், சுள்ளி, கூவிரம், வடவனம், வாகை, வான் பூங்குடசம், எருவை, செருவிலை, மணிப்பூங்கருவிலை, பைனி, வாணி, பல்லினர் குரவம், பசும்பிடி, வகுலம், பல்லினர் காயா, விரிமலர் ஆவிரை, வேரல், சூரல், குருயி புளை, குறுநருங்கண்ணி, குறுகிளை, மருதம், விரிப்பூங்கோங்கம், போங்கம், திலகம், தேங்கமிழ் பாதிரி, செருந்தி, அதிரல், பெருந்தன் செண்பகம், கரந்தை, குளவி, கடிக்கமல் களிமா, தில்லை, பாலை, கல்லுவர் முல்லை, புள்ளை, பிடவம், சிறுமாரோடம், வாழை, வள்ளி, நீள் நல்ல தாளை, தளவம், முள்தாட்டாமரை, ஞாழல், மவ்வல், நருந்தன் கோவிடி, சேடல், செம்மல், சிறு சங்குரளி, கோடல், கைதை, கொங்குமுதல் நறுவாலை, காஞ்சி, மணிக்குலைக்கல் நெய்தர், பாங்கர், மராம், பல்பூம், பிண்டி, வஞ்சி, பித்திகம், சிந்துவாரம், தும்பை, துளாகை, சுடற்பூந்தோன்றி, நந்தி, நரவம், நரும்புன்னகம், பாரம், வீரம், பைங்குறுங்கத்தி, ஆரம், கால்வை, கடியிரும்புன்னை, நரந்தம், நாகம், நல்லூர் நாரி, மாயிருங்குருந்தும், வேங்கையும், இந்த 99 மலர்களோடு என் உள்ளத்திலே இருந்து எழக்கூடிய அன்பு என்ற அந்த பூவையும் சேர்த்து 100 பூக்களோடு இந்த அரட்டையரங்க ரசிகர்களும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி எனது பணிவான கனிவான வணக்க மலர்களை காணிக்கை மலர்களாக்கி சமர்ப்பித்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த அறிவின் பெட்டகம், அறிவின் களஞ்சியம், அறிவுக்கோர் துருவ நட்சத்திரம், அறிவுக்கோர் உலக கஜானாவின் அணைக்கட்டு பல்லாண்டு வாழட்டும் என்று சொல்லி என்னை எதிர்த்து பேசினாலும் இந்த பெண்ணுக்கு சில நாட்களில் திருமணம் ஆகட்டும் என்று வாழ்த்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, 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 நன்றி.
வாழ்த்துக்கள். இந்த கனிமொழி, கவிமொழி, கண்ணல் மொழி, காவிய மொழி, தென்மொழி, தேன்மொழி, தெவிட்டாமொழி, தேயாமொழி, என்னுடைய சங்கத்தமிழ் தங்கத்தமிழ் கொண்டு சிங்கத்தமிழனாக உரையாற்றிய தங்கவேலே, நீ வாழ்க வாழ்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசித்தம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், மாயில்யம், மகம், உத்திரம், அத்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி என்று அத்தனை 27 நட்சத்திரங்களையும் பாராயணம் செய்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று 12 ராசிகளையும் கத்தறிந்து பாரப்பா பகலவனும் தனிசை பாம்பு இரண்டும் பகருகின்ற இக்கோள்கள் ஆறில் நிற்க கூறப்பா குமரனவனை கண்டால் குமலகத்தில் புலி கண்ட பசு போல் ஆவர் என்று என்னுடைய புலிப்பாணி பாடினானே. அத்தனை கோள்களை பற்றி படித்த நான் என்னுடைய தமிழ், என்னுடைய செவ்வாயை, என்னுடைய தமிழ் தாயை போற்றிய உன்னுடைய இதழ் வாழ்க என்று இந்த ரோஜா இதழ் கொண்டு வாழ்த்துகிறேன். எந்த நாள் இனிய நாள், வாழ்வில் நல்ல நாள் என்ற தலைப்பிலே எடுத்துக்கொண்டால் குழந்தைகள் தினம் என்றும், மகளிர் தினம் என்றும், திருமண தினம் என்றும், ஏன் ஆசிரியர்கள் தினம் என்றும், தியாகிகள் தினம் என்றும், உழவர்கள் தினம் என்றும், இல்லை சுற்றுப்புற சூழல் தினம் என்றும், இல்லை முட்டாள்கள் தினம் என்றும், எல்லா நாள்களுமே நல்ல நாள் தான், வாழ்வில் இனிய நாள் தான் என்றும் இத்தனை தலைப்பிலே எல்லோரும் அழைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் உரையாற்றினார்கள். இத்தனை தினம் சொன்னார்கள். இவர்கள் எல்லாம் தினத்தை பார்த்தார்கள். ஆனால் நான் எதை பார்க்கிறேன் என்று சொன்னால் மனிதனின் மனத்தை மட்டும்தான் பார்க்கிறேன். மனத்தை வைத்துத்தான் தினத்தை தீர்மானிக்க வேண்டும். இங்கே ராஜேந்திரன் ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்கள் தினம் அல்லவா, அந்த முட்டாள்கள் தினத்தை பற்றி இங்கே வாதிக்க வந்தார். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முட்டாளா பிறக்கிறானா இருக்கிறானா என்பதுதான் என்னோட கேள்வி. சுய புத்தி இருக்கணும், இல்ல அடுத்தவன் சொல்லி கொடுத்தா சொல் புத்தி இருக்கணும். சுயமாவும் புத்தி இருக்காது, சொன்னாலும் புத்தியில ஏத்திக்க மாட்டேன், நான் முட்டாளாதான் வாழுவேன்னு அவன் முரண்டு பிடிச்சா அவனால அவனுக்கும் உதவிகரமா இருக்க மாட்டான், தன்னோட குடும்பத்துக்கும் உதவிகரமா இருக்க மாட்டான், வீட்டுக்கும் பயன்பட மாட்டான், நாட்டுக்கும் பயன்பட மாட்டான். அப்படி உள்ள ஒரு முட்டாளுக்கெல்லாம் ஒரு முட்டாள் தினம் தேவையா? அதனால அந்த முட்டாள் தினத்தெல்லாம் தூக்கி ஓரங்கட்டிடலாம். அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் தினம், இந்த சீமா போன்ற குழந்தைகள் பேசும்போது குழந்தைகள் தினத்தை கொண்டாடணும்னு எனக்கு ஆசைதான். ஆனா சேலத்தில் பார்க்கிறேன், சென்னையில் பார்க்கிறேன், ஏன் கோவையிலே பார்க்கிறேன், கையில கை குழந்தையை கொளுத்துகின்ற வெயிலிலே வைத்துக் கொண்டு பெண்கள் பிச்சை எடுக்கிறார்கள். ஒரு தீவிரவாதி கடத்தும் போது ஒரு அப்பாவியை கையிலே கடத்தி வைத்துக் கொண்டு அவன் தீவிரவாதம் செய்கிறானே, அதை போல ஒரு குழந்தையை கொளுத்தும் வெயிலிலே வைத்துக் கொண்டு இந்த பிச்சை எடுக்கிறார்களே, இதை பார்க்கும் போது குழந்தைகள் தினமா கொண்டாட முடியுமா? ஏன் குழந்தை தொழிலாளர்களை ஒழித்து விட்டோமா? சிவகாசியிலே தீப்பெட்டி தொழிற்சாலைகளிலே குழந்தைகள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த குழந்தை தொழிலாளிகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்களே, கொத்தடிமைகளாக அவர்களை வதைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அந்த குழந்தைகளை வாட்டி வதைக்கும் போது குழந்தைகள் தினமா? எப்படி கொண்டாட முடியும்? சரி, திருமண தினம் என்று சொல்லுகிறார்கள். அந்த அம்மா பேசுறாங்க, காதல்னு வந்துட்டா காதலுக்கு மட்டும்தான் கண் இல்லை. காதல் மதத்தை பார்க்காது, மனத்தை தான் பார்க்கும், இனத்தை பார்க்காது, இதயத்தை தான் பார்க்கும். விட்டு கொடுத்தால் வாழ்க்கை எல்லாம் கரெக்ட், அது வாழக்கூடிய பெண்ணுக்கு. ஆனால் வரதட்சணை என்ற அரக்கன் இருக்கின்ற காரணத்தால் வரதட்சணையே கொடுக்க முடியாமல் 40 வயதுகள் ஆனாலும் 50 வயது ஆனாலும் திருமணத்தையே எண்ணி பார்க்க முடியாமல் முதிர்கன்னிகள் வாழும் இந்த நாட்டிலே என்ன திருமண தினம்? இன்னொரு பக்கம் அவங்க கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆன கையோட விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாத காரணத்தால் மன வாழ்க்கையை முறித்துக் கொண்டு நீதிமன்ற வாசலிலே எத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
அவர்கள் தங்கள் வாழ்க்கையை தொலைக்கிறார்கள். தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் திருமண வாழ்க்கையை தொலைத்தவுடன் இதயம் உடைந்து எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது சிலர் நல்ல விதத்திலே வாழக்கூடியவர்கள் திருமண தினம் கொண்டாடினால் கூட அந்த தினத்தை பார்த்து நம்மால் திருமண தினத்தை கொண்டாட முடியவில்லையே என்று திண்டாடும் இதயங்கள் இருக்கும்போது திருமண தினத்தை என்னால் எப்படி மற்றவர்கள் கொண்டாட முடியும்? நம்ம சொன்னாங்க மகளிர் தினம் மகளிர் தினம்னு. வர ஆட்சியாளர்கள் எல்லாம் மகளிருக்காக சொல்லுகிறார்கள். இந்த இந்திய திருநாட்டில் இந்தியாவை இந்திரா காந்தி அம்மாள் ஆண்டதற்கு பின்னால், உத்தரப்பிரதேசத்தில் மாயாவதி இன்றைக்கு ஒரு புதிய சரித்திரத்தை படைத்ததற்கு பின்னால், ஏனைய பாராளுமன்றத்தில் 33% இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு இன்னும் சட்டம் ஏற்ற முடியல. ஏன் ஏற்ற முடியல? மகளிர் தினம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியல. சரி, ஆசிரியர் தினம். ஆசிரியர்லாம் நல்ல மாணவர்களை உருவாக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் உருவாக்கினார் அப்படி அந்த பொண்ணு பேசுறது. ராதாகிருஷ்ணனை போன்ற நல்ல ஆசிரியர் இருந்தா பரவாயில்ல. இங்கே பத்மநாபன் கேட்டாரு, டியூஷன் வைக்கிறவனுக்கு ஒரு சட்டம், டியூஷன் வைக்காதவனுக்கு ஒரு சட்டம் என்று நல்லாசிரியரை மதிக்கிறோம். ஆனா மாணவர்களை அங்க கூட சேவைக்காக வாழக்கூடிய நல்லாசிரியரும் இருக்கிறார்கள், தேவைக்காக வாழக்கூடிய சில கெட்ட ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அங்க பார்க்கும்போது இந்த ஆசிரியர் தினத்தையும் எப்படி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களை பார்த்துட்டு எப்படிங்க கொண்டாட முடியும்? எல்லாத்துக்கும் மேல தியாகிகள் தினம்னு சொன்னாரு. என்னுடைய இந்தியன் ஏழையாக இருக்கக்கூடியவன் ஆடை போடவில்லை, கந்தை அணிகிறார் என்று இடுப்பிலே கந்தை கட்டி இந்தியாவின் தந்தை என்று வாழ்ந்த மகாத்மா காந்தியை வெள்ளைக்காரன் சுட்டு வைத்தவில்லை. சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் இந்தியாவின் சுதந்திர மண்ணிலே இந்தியரே சுட்டு வீழ்த்தினார்களே. நியாயமா? வெள்ளைக்காரனிடமிருந்து கிடைத்தது சுதந்திரம். இன்னும் சில கொள்ளைக்காரர்கள் சுரண்டி கொண்டிருக்கிறார்களே, இந்த இந்தியா சிதைந்து கொண்டிருக்கிறது. அது நெருடுகிறது, அது உள்ளத்தை நெருடுகிறது. தியாகிகள் தினம் எப்படி கொண்டாடுறது தெரியல. சுற்றுப்புற சூழல் தினம். நம்ம சொன்ன மாதிரி 2050 மரமே இருக்காது. தொலைநோக்கு சிந்தனையே இல்லாம மரத்தை வெட்டுறான், குழி தோண்டி புதைக்கிறான். திருச்சியிலிருந்து சாம்பியன் ஸ்கூல்ல இருந்து சூசைராஜ் வந்தாரு, 10,000 மரக்கன்றை நட்டார். மரங்களை வளர்க்கக்கூடிய சூசைராஜை போன்ற கருணை உள்ளங்கள் இருந்தால் தான் மரங்கள் வளரும். சுற்றுப்புற சூழல் இருந்தால் தான் விவசாயம் தடைக்கும். அதனால சுற்றுப்புற சூழல் தினத்தை ஒரு பக்கம் மனதில் எடுத்துக்கொண்டாலும் சுற்றுப்புற சூழல் எங்க வாழும்? மாசு கட்டுப்பாடு இருக்கிறதா? இல்லை. அங்க அந்த தினத்தை சும்மா பேரு கொண்டாடலாம். ஆனால் உழவர் தினம் என்று சொன்னாரே, அந்த உழவன் தான் இந்த உலகத்துக்கு அச்சாணி. நீங்க சொல்றீங்க தியாகி, இந்த நாட்டுக்கு தியாகின்னு சொல்றாங்களே, கதர் சட்டைக்காரன் கூட சோறு இல்லாவிட்டால் கதறி விடுவான். இந்த உணவுக்காகத்தான் மனிதன் ஓடுகிறான். மனிதன் உயிருக்காக வாழ்கிறானா இல்லை வயிறுக்காக வாழ்கிறானா? உயிருக்காக வயிறா இல்லை வயிறுக்காக உயிரா? சிந்திக்கணும். இந்த வயிற்றுக்காக தான் மனிதன் போராடுறான். இவங்க எல்லாருக்கும் ஆதாரம் உணவு. அந்த உணவுக்கு ஆதாரம் யாரு? உழவன். உழவன் தான் இந்த உலகத்தின் அச்சாணி. அவன் சேத்துல கால வச்சாதான் இவன் சோத்துல கைய வைக்க முடியும். கிராமம் இல்லாம நகரம் வாழுமா? விவசாயி இல்லாம என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த உழவர் தினத்தை மனதில் கொண்டு நாட்டையும் நகரத்தையும் வீட்டையும் வளமாய் வாழ வைப்போம். அதுவே உழவர் தினமே நம் உள்ளத்திலே போற்றப்படும் உன்னதனமான தினம் என்று என்னுடைய தீர்ப்பை சன் டிவியின் அரட்டை அரங்கத்தின் மூலம் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.